ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிவக திருவிழா இந்த 9 நாட்கள்ல முதல் நாள் செப்டம்பர் 10ஆம் தேதி முருகனுக்கான வழிபாடு செய்யும் நாள். முருக வழிபாடு எப்படி செய்யணுன்றத முந்தைய வீடியோத்துல நம்ம பார்த்துருந்தோம். இப்ப அடுத்து 2ஆம் நாள்ல இருந்து திங்கட்கிழமையிலிருந்து சரியா 7 நாட்கள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரையும் சப்த கன்னிகளை வழிபட போறோம். சப்த கன்னிகள் என்றது தத்துவார்த்த தெய்வங்கள். இந்த 7 கன்னிகளும் 7 பருவங்களை குறிக்கும். இந்த சப்த கன்னிகளுக்கு பதிலா அஷ்டலட்சுமி, வராகி, துர்கை, பிரத்யங்கரா அப்படின்னு எல்லாம் சொல்லி தமிழர்களின் எதிரிகளையே தமிழர்களை வணங்க வைக்கிறாங்க. இது முற்றிலும் தவறான ஒன்று. இவைகளை யாரும் வணங்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்த கன்னியாக மாறி மாறி காட்சி அளிப்பவள் மாரியம்மன். இப்ப நம்ம செப்டம்பர் 11ஆம் தேதிக்கான வழிபாடை பார்ப்போம். திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான தெய்வம் எது? நீலகாளி. இந்த நீலகாளிக்கு தொடர்புடைய கிரகம் திங்கள், அதாவது நிலா. நிலாவுக்கும் காதலுக்குமே தொடர்பு இருக்கு. அதே போல நிலவுல இருந்து வரக்கூடிய ஒளியை பார்த்தீங்கன்னா நீல வண்ணம் தோய்ந்திருக்கும் ஒளியா இருக்கும். இந்த நிலா தான் நீலகாளிக்கான கிரகம். திங்கட்கிழமை இந்த வழிபாடு பண்ண போறோம். நீலகாளிக்கான படையெல்லாம் என்னென்ன வைக்கலாம்னா நீல வண்ண துணி வைக்கலாம், பிறை நிலா வைக்கலாம், அதுக்கப்புறம் ஒப்பனை பொருட்கள், அதாவது மேக்கப் கிட்லாம் இருக்குல்ல அந்த பொருட்களை வைக்கலாம். அதுக்கப்புறம் பெண்களின் பூ பெய்தலை குறிக்கும் புட்டு, நல்லெண்ணெய் இது போன்ற பொருட்களையும் வைக்கலாம். ஆண்களுக்கு இளவட்டக்கல் இருக்குல்ல, ஆண்களின் ஆண்மையை குறிக்கும் இளவட்டக்கல், அதையும் வைத்து வழிபடலாம். நம்ம முன்பே சொன்னது போலதான் வழிபாட்டுக்கு உங்ககிட்ட இருக்கிற பொருட்கள் என்னென்ன இருக்கோ அதை தாராளமா வைக்கலாம். பொருட்களுடைய பொம்மை வடிவங்களையும் வைக்கலாம். நம்ம இங்க என்ன பொம்மை வச்சிருக்கோம்னு பாருங்க. ஆண்மகன் காளையை அடக்குவது போல பொம்மைகளை வச்சிருக்கோம். நீங்க இது போன்ற பொம்மையை வாங்கி வைக்கலாம், இல்ல போட்டோஸா எடுத்து கூட வைக்கலாம். நீலகாளிக்கு படையல் பொருட்களை வைத்ததுக்கு அப்புறம் வழிபட ஆரம்பிக்கலாம். வழிபாட்டு பாடலை போட்டுட்டு நீலகாளிக்கு பூசை செய்துவிட்டு கடைசியாக நீலகாளியோட படையல் உணவை அனைவரும் பகிர்ந்து உண்ணலாம். நம்ம சங்கத்துல நீலகாளிக்கு நீல நிற சங்குப்பூ வச்சு படையல் உணவை செஞ்சிருக்கோம். இப்ப நம்ம வழிபாட்டு பாடலை கேட்போம். பிணைந்தது போலே பின்னுடன் பருவம் பிணைந்தது போலே பேதும்பையும் காதலும் பிணைந்தது தானே. அழகின மாதங்கள் அமைவது போலே சுழல்முறை விளக்கென மாதங்கள் தோறும் நிலவுடன் பெண்களை பிணைப்பது தானே. பிறப்பின 7 பருவங்கள் தானே, விடலையும் பிதும்பையும் 2ஆம் நிலையே. திங்கள் தோறும் நீலகாளியாம் தினமும் தினமும் மாரியம்மனே. நீலத்தாமரை மீது நிலமந்த நீலம் மடந்தானின் திருமேனியும் கரங்களில் தாமரை மலரினை ஏந்தி காட்சி அளிப்பாள் நீலகாளியே. விடியலின் முதல் நிலை இருள் நிலை போலே படிநிலை 2ஆம் நீலவான
இல்லத்தில் அருள்வாள் நீல காளியே. காதல் வயப்பட கருணையும் புரிவாள் ஈதலும் ஏற்றலும் இருவர்க்கும் அருள்வாள். காதலும் நீ கன்னிகை நீ நாதமும் நீ நலம் தருவாயே. இணைப்பவள் நீ இருவர்க்கும் நீ துணை வருவாயே நீல காளியே. ஆசிவக திருவிழாவின் 3ஆம் நாளான லட்சுமி வழிபாட்டை அடுத்த விழயத்தில் பார்ப்போம். மீண்டும் அடுத்த விழயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.